வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எஸ்என். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வருஷத்தோட யூஜிடிஆர்பிக்கான லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். 31/12/2024 2% கேஸ் அப்டேட் எப்படி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது. டெட் ப்ரமோஷன் கேஸு ஏடிடபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட கண்டம் பெட்டிஷனுக்கு அவங்களோட ரிப்ளை எப்படி இருக்கும், என்னவா இருக்கலாம், அதுக்கான அடுத்தடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை பற்றின சில டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூஜிடிஆர்பி எழுதி கிட்டத்தட்ட பிப்ரவரியில் நடந்தது இப்போ எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷம் ஆக போகுது. எல்லாருக்கும் 2025 ஜனவரியில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ரேயரோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு நியூ இயர் அன்னைக்கு நம்மளோட எனர்ஜி எசன்ஸ் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட நேமை யூடியூப் சேனல் இதே நோபல் காஸ்டில் தான் இருக்க போகுது. இதே மாதிரியான மோட்டிவில் தான் செயல்பட போகுது. ஆனால் என் நேம் மட்டும் பர்சனலான நேம்லேருந்து ஒரு காமன் நேமுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத நாளைக்கு நம்மளோட நியூ நேமை சேஞ்ச் பண்ணி ரிவீல் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதே தான் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. நம்மளோட நோபல் காஸோ நம்மளோட ஆத்தென்டிசிட்டியோ நம்மளோட கைடன்ஸோ கவுன்சிலிங்கோ இல்லை விஷயங்களை கரெக்டான டைமில் கொடுக்குறதோ எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிடிஆர்பி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கேஸ் கோர்ட் கேஸுன்னே போயிடுச்சு. இப்போவும் நமக்கு கீ ஆன்சர் வெளியிடுறதுல கேஸு, ஸ்டார் ஆன்சர்ஸ் கேஸு நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போவும் அது ஒரு முடிவில்லா இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற 2 முக்கியமான கேஸ் எல்லாருக்குமே தெரியும். 2% அமைச்சு பணியாளர்களுக்கான 2% இடஒதுக்கீடு, அதற்கு அடுத்து டெட் ப்ரமோஷன் கேஸ், பதவி உயர்வு, தலைமை ஆசிரியர் பதவி உயர்விற்கு டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வேண்டுமா வேணாமா அப்படிங்கிற ப்ரமோஷன் கேஸ்னால் ப்ரமோஷன் ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த ப்ரமோஷன்ஸ் வரணும் அதுக்கான கேஸும் இந்த டெட்டு வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவு எடுக்கிற இன்டர் ரிலேட்டட் கேஸோட எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் நம்மளோட நியமனத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து பார்த்தோன்னா, இப்போதைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு இந்த கேஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப கம்மியான பேரை தான் அதில் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆதி திராவிடர் நலத்துறையிலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 போஸ்டிங்க்கு கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க அப்பாயின்ட் பண்ணது 16 போஸ்டிங்கு. அந்த 16 போஸ்டிங்க்கு ஏன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தீங்க? கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது இந்த நியமனத்தை தடை வாங்கியிருக்காங்க. அதாவது அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடு சார்பாக போட்டவங்க தடை வாங்கியிருக்காங்க. அந்த தடையை மீறி எப்படி பணியாணை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டம் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதில் ரெஸ்பாண்டண்டாக, அதாவது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் அவர்களையும், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஆர்பியோட இயக்குனர் அவங்கள எல்லாத்தையுமே ரெஸ்பாண்டண்ட்டாக சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த தலைப்புலேயே நான் போட்டிருக்கேன். 24/12/2024 அந்த கேஸ் அப்டேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. விதி திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஓவில் அந்த 2% கொடுக்கும்போது டெட்டு பாஸ் பண்ண அமைச்சு பணியாளர்களில் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அவங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நியமன தேர்வு இல்லாமல் வர முடியாது. அப்போ நியமன தேர்வில் இருந்து அவங்களுக்கான தனியாக ஒரு கட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பியில் 2% 10% எஸ்ஜிடிக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விதி வகுக்கணும். அந்த விதி, அதாவது அந்த பாலிசியை கரெக்ட் பண்ணி அதுக்கான ஜிஓவை பாஸ் பண்ணால் மட்டும்தான் 2% நியமன ஒதுக்கீடு அவங்க கொடுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 2% செலக்ட் பண்ணிட்டா, பட் நியமன தேர்வு அவங்க எழுதியிருக்கணும். நியமன தேர்வு எழுதி அவங்களில் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அவங்களில் எத்தனை பேர் மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு 2% கொடுக்கறது அப்படிங்கிற கொள்கை திருத்தம் அவங்க செய்யணும். அதற்கான 3 மாத கால அவகாசம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பதிலில்.
அவர் கோர்ட்டு கேஸோட பெட்டிஷனில் அவர் கொடுத்துருக்க பதிலில். ஸோ அதுதான் முடிவாக இருக்கும். ஸோ டெட்டு ப்ரமோஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. ஆனால் அது தேவையா தேவையில்லையா, இதற்கு முன்னாடி நீ எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த பிடி ப்ரமோஷன் எப்படி நடக்க போகுது, தலைமை ஆசிரியராக யார் யாரெல்லாம் போக தகுதி அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டடே தவிர நேரடியான தொடர்பு நம்மளோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் கிடையாது. அதே மாதிரி 2% கேஸ்க்கும் கிடையாது. ஆனால் எங்களுக்கான நீதி வழங்காத வரைக்கும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணாதீங்க, அப்பாயின்மெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹிடனான ரொம்ப முக்கியமான முடிவெடுக்க முடியாத ஒரு இது என்னென்னா, அந்த 400 பேருக்கு 400 பேர் வந்து பணி நியமனத்தில் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு இன்னும் எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை. அது அவங்களுக்கான எந்த கொள்கை முடிவும் எடுக்க முடியாதுங்கிறதா உண்மை. நியமன தேர்வு என்னைக்கு ஜிஓ வந்துருச்சோ அதுக்கப்புறம் எதுவும் அவங்களுக்கான தீர்வை எடுக்க முடியாது. அதனால் நமக்கு விரைவில் வந்து இந்த கவுன்சிலிங்க்கான ப்ரொசீஜர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை வந்து விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ ஜனவரி 2025 ஜனவரி 30க்குள்ளே 31 ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் விஷ் பண்ணுறேன். ஜனவரியில் நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிடணும், ஜனவரிக்கான சேலரியும் உங்கள் கையில் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற மனதார வாழ்த்துறேன். ப்ரேயர்ஸும் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் மனசை தைரியமாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, டீச்சர்ஸ் ஆக போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்மளோட சேனலோட நேம் சேஞ்ச் ஆக போகுது. தேங்க்யூ.